அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து துஹாவில் இறைவன் சொல்வான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ். இறைவன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை நீ வெளியில் சொல்லி காட்டு என்று இறைவன் இந்த வசனத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி தருவான். கடுமையான வெயில், தற்காலத்திலாம் ரொம்ப கடுமையான வெயில், தாகம் தாங்க முடியலை. குளிர்ந்த ஒரு தண்ணியை குடிக்கணுங்கிறது நமக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அந்த தண்ணியை குடித்தா நம்ம உடம்புக்கு ஏதாவது உபாதை ஏற்பட்டுருமோங்கிற அந்த பயத்தில் சுடு தண்ணீரை குடித்து விட்டு, சுடு தண்ணியை குடித்தா தான் நம்மளுக்கு வறட்சி நீங்கும் சொல்லி ஒரு உப்புச்சப்பு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டு போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கடுமையான வெயிலினுடைய சூழ்நிலத்தில் நம்ம கண்ணு முன்னாலே யாராவது ஒரு குளிர்பானத்தை வாங்கி கூலாக குடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்கும். யோசித்து பாருங்களேன், நம்மளுக்கும் அந்த நியாமத்துகளை அனுபவிக்கக்கூடிய காலத்தை நாமும் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னதாக சஹீஹுல் ஜாமியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படுது. இன்ன அவ்வளமா யுஸ்அலு அனுகுல் அப்து யௌமல் கியாமா மினன் நைமி. ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த ஞாபகத்துகளிலே ஆரம்பமாக கியாமத்து நாளுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அந்த மனுஷனை பார்த்து இறைவன் கேட்பான், அலம் நுசிஹலக ஜிஸ்மக, உனக்கு ஆரோக்கியமான உடம்பை உனக்கு நாங்கள் வழங்கவில்லையா என்று தான் இறைவன் கேட்பான். அந்த ஆரோக்கியமான உடம்பை நாங்கள் வழங்கவில்லையா என்று கேட்டதற்கு பின்னால் மறு வார்த்தையை கேட்பான், அவன் நெறியக்க மின் மாயில் பாரித், குளிர்ந்த நீரை உனக்கு நகன் தரவில்லையா? அந்த குளிர்ந்த நீரை குடித்தாலும் அதை தாகத்தை இதமாக தணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு சூழ்நிலையும், அதை செரிமானம் பண்ணக்கூடிய உனக்கு உடம்புக்கு எந்த விதமான உபாதையும் ஏற்படாத அளவுக்குண்டான உடல் ஆரோக்கியத்தை நாம் தரவில்லையா? அதற்கு நீ என்ன நன்றி செலுத்தினாய் என்று தான் இறைவன் ஆரம்பம் கேள்வியாக இறைவன் கேட்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் அந்த குளிர்ந்த நீரையெல்லாம் குடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாமும் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் இறைவன் அந்த நேமத்தை நீடித்து வைத்திருப்பானோ என்னமோ. லைன் சக்கரத்தும் ல அசீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் அதிகப்படுத்தி தருவோம் என்கிறான் இறைவன்.